குருவாய் வந்து அமர்ந்தருளிய பெருமானே, நின் திருத்தாள் சரண் சரண் சரண். சிவமகாவாளி திருவடி போற்றி போற்றி. ஐயா, அடியனுக்கு நம்ம அடியார் திருக்கூட்டத்தில் ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. வினை சார்ந்த கேள்வி தான். அவங்க என்ன பண்ணுறதுன்ற ஒரு தன்னிலை அறியாது நிர்கதியற்ற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். எல்லாம் இருக்குது, ஆனால் எதையும் விரும்பாத நிலையிலும், எல்லாம் இருந்தபோதும் எதையும் பயன்படுத்த முடியாத நிலையிலும் நான் இருக்கிறேன். என்னை நான் எப்போ இறைவனடி சேர்வேன் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது, அது அவருக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஐயா, இந்தாங்கம்மா கேளுங்க. வணக்கம் ஐயா, என் பேர் அறிவுச்செல்வி. எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. என் சூழ்நிலை அகத்தீஸ்வர் நல்ல அறிவார். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு அருளாசை வேணும். யாரும் கதியற்று நிற்கதியற்று நின்று கொண்டிருக்கின்றோம் என்றுரைத்த சீடனுக்கு யாம் உரைத்த உரையினை மறுபடி உரைக்கின்றோம். நிற்கதியற்று எமக்கு எவரும் இல்லை என்று பிரபஞ்ச மகா சபையிலே உரைத்த பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடனான அச்சீடனுக்கு உரைத்ததை யாம் உரைக்கின்றோம். எவரும் நிர்கதியாய் நிற்பவரில்லை இப்பூ உலகில் கலியுகத்தில். சிவத்தின் குழந்தைகளாக பிறந்த அனைவரும் சிவத்தின் குழந்தைகளே, அவரின் குழந்தைகளே, பிரபஞ்சத்தின் குழந்தைகளே. அவர்கள் அனைவரையும் அரவணைத்து காக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை சிவன் கையாண்டு கொண்டிருக்கின்றார். அவரிடம் இருந்து மாறுபட்ட நிலைகளை கையாண்டு செல்கின்றவர்களே தன் வினையின் பால் வேற்று நிலை அடைகின்றார் என்றும் அகத்தியன் யாம் நல்லாசி உமக்கு வழங்கி. நன்றி. வரும் காலங்கள் கதியற்று அற்போருக்கு கதியற்று நிற்போருக்கு என்று வாக்கியம் அல்லாது கதி நாடி வந்து நிற்போருக்கு என்று உரைக்க அகத்தியன் யாம் நல் ஆணையிட்டு அற்புதமாய் பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில் இருந்து சபைக்கு ஆற்றல் கொண்டு சபைக்கு உமக்கு உம்முடைய இடையூறுகள் இன்னல்கள் தீரும் நாள் வரை, இயல்பு நிலையில் உம்முடைய இடையூறுகள் இன்னல்கள் தீரும் நாள் வரை சித்தன் உரைக்கும் சொல் கேட்டு அச்சித்தன் வழிநடக்க அகத்தியன் யாம் நல்ல ஆசியும் அனுக்கிரகமும் வழங்கி, சொல்லொன்னா துயரில் ஆழ்ந்திருக்கும் மாந்தர்களுக்கு அவர்கள் சொல்லுக்குள் துயரில்லை என்று உரைக்க அற்புதமான அருள்நிலை காட்டும் ஆசிகளை வழங்கும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்தியன் யாம் ஆசி வழங்குகின்றோம். வயோதிக நிலை கண்டு அந்நிலையினால் உதாசீனப்படுத்தப்படுகின்ற அந்நிலைக்கெல்லாம் பாவ நிலைகளை அத்தகைய நிலைக்கு தள்ளியவர்கள் பிற்காலங்களில் பாவ நிலைகளை உணரக்கூடும் என்றும், அவ்வாறு உணர்கின்ற பொழுது அவர்களையும் நல்வழிப்படுத்துகின்ற நல்லாசிகளையும் அகத்தியன் உரைத்து அற்புதமாய் சீடன் சொல் கேட்டு வந்தமர்ந்து சித்தனவன் சபைதனில் பிரபஞ்ச மகா சபைதனில் இயல்பு நிலை அகத்தியன் ஆசி பெற்ற பெண்டிரே மங்கையே, உமது நாமத்தில் அறிவை செல்வமாக வைத்திருக்கும் நீர் கதியற்றிருக்க அவசியமில்லை. பிரபஞ்ச மகா சபையிருக்க நற்கதி வழங்கும் மோட்சகதி வழங்கும் பிரபஞ்ச மகா சபையிருக்க இறுதி நாளை தீர்மானிப்பதற்கு அனுமதி யார் கொடுத்தது உமக்கு? உமது இறுதி நாளை தீர்மானிப்பதற்கு அனுமதி யார் கொடுத்தது உமக்கு? சிவத்தின் மூலம் வந்த குழந்தைகளுக்கு சிவமே அத்தகைய நிலைதனை அவரவர்கள் இயல்பு சூட்சம நிலையில் வினை சூட்சம நிலையில் கையாண்டு வருகின்ற நிலை தவழ்கின்ற கலியுகத்தில் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி சித்தன் சொல் கேட்டு பிரபஞ்ச மகா சபையில் இடரின்னல் தீரும் வரை அச்சபை காத்து அமர்க என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு.
சிவாய நம. குருவடி சரணம், திருவடி சரணம். நின்றால் குருநாதா, நின்றால் என்றும் சரணம். ஏதேனும் குற்றம் வார்த்தையில் குற்றம் ஏற்பட்டிருப்பின் மன்னித்து அருள வேண்டுகின்றோம். சிவாய நம. குறையில்லை குற்றமில்லை உரைப்பதன் நிலை சிவத்தின் முன் அகத்தியன் முன் கதியில்லை என்றுரைப்பதற்கு அகத்தியன் கொடுத்த அது சிறு மறுப்புரையே தவிர குற்றம் குறையேதும் இல்லை சீடனே. கல்லாப்பிளையும் கல்லாப்பிளையும் சொல்லாப்பிளையும் துளையாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தருவாய் அருளீசா அகத்தீசாய் நமக. சாமி, கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து எப்போ மீண்டு வர முடியும் என்ன? அவர் குழந்தை இல்லாமல் இருக்குது. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. பேர் வந்து ஆனந்த், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். என் அண்ணன் கூட ஒர்க் பண்ணுங்க. திருச்சியில் பெல்லில் ஒர்க் பண்ணுறோம். தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம் தான். ஊரே தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம். இல்லை, மாவட்டம் தான். நான் டவுனில் தான் இருக்கேன். ஆமாம், பஸ் ஸ்டாண்டு தூத்துக்குடி மாவட்டம் தான். முன்னோர்கள் எல்லாமே தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் அவங்க கிராமம். அவங்கெல்லாம் கிராமம். நாங்கள் இப்போ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே டவுனில் தான் இருந்தோம். அவங்க பூர்வீகம்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தூத்துக்குடி தான். அந்த 2ஆம் கேட்டுக்கிட்ட வீடு. கடன் பிரச்சனை வந்து வெளியே ஒரு நிறுவனத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம். ஆமாம், பணம் கொடுத்து ஏமாந்து கொஞ்சம் போலீஸு கேஸுன்னு கொஞ்சம் அதில் பணம் நிறைய செலவாச்சு. ஆமாம், பணம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம். 70 லட்சம் கிட்ட 70 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஆக்சிடென்ட் கேஸ் ஒரு நடந்து விபத்தில் ஒருத்தர் இறந்துட்டார். ஆக்சிடென்ட் பண்ணி அது கோர்ட்டு கேஸுன்னு நடந்துட்டுருக்கு. குழந்தை இல்லாமல் இருக்குது 10 வருஷம். அது குழந்தை கிடைக்குமா இல்லை தத்து எடுக்கலாமா அந்த மாதிரியா நம்ம இதில். வயசு எனக்கு 36, மனைவிக்கு 34. பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு. அதில் பிரச்சனை மனைவி. ஐயனும் அம்மையுமாய் காட்சி தரும் புஷ்கரணி கண்ட தாமிரபரணி கரையோரம் ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் எம் அப்பனையும் அம்மையையும் உமது ஜென்ம நட்சத்திர நாளன்று நெல்லையில் குடிகொண்டு அம்மையும் அப்பனுமாக காட்சி கொடுக்கும் நெல்லையப்பன் காந்திமதி அம்பாளுடைய ஆலயம் சென்று நல்நிலையாய் அன்றைய நாளில் அம்மைக்கும் அப்பனுக்கும் அர்ச்சனம் செய்து, அம்மைக்கும் அப்பனுக்கும் அவரவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து, உமது ஜென்ம நட்சத்திரம்
உமது மனைவியின் ஜென்ம நட்சத்திரம் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து உமது குலதெய்வ நாமத்தையும் ஒன்றாக இணைத்து ஐவருக்கும் அர்ச்சனை செய்து ஆற்றலாய் அவ்வாலயத்தினை 5 முறை இடமிருந்து வலம் வந்து அற்புதமாய் அவ்வாறு ஜென்ம நட்சத்திர வேலை நிறைவுறுகின்ற வேளைக்குள் நீ சபை நோக்கி வந்து ஆற்றலாக சித்தனோடு அமர்ந்த சிவகூரை தலத்தில் உரையாடி உமது பணிகளை மேற்கொள்ள அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அதற்குரிய விடைகள் விரைவாக உமை வந்தடையும் என்று யாம் அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் அத்தகைய ஜென்ம நட்சத்திர நாளன்று நீராற்றுகின்ற கைங்கரியம் ஆகம நிலை கைங்கரியம் அவ்வாலயத்தில் ஆலய ஆகம நிலைகள் நிறைவுற்று வெளிவருகின்ற பொழுது அவ்வாலயத்தின் திருவாயிலில் நிற்கக்கூடிய 7 சாதுக்களுக்கு 7 எண்ணிக்கை கொண்ட சாதுக்களுக்கு அன்றைய நாள் ஒருவேளை தான நிலைக்குரிய தட்சணைதனை அவரவர் கரங்களில் கொடுத்து ஆற்றலாய் அவர்களது ஆசியினை சூட்சமமாக பெற்று நீர் உமது அலுவல் பணியினை தொடங்கி நடத்தி வர ஆற்றல் கொண்டு நிலைகள் படிப்படியாய் மாறும் சபையோடு ஆற்றலாய் சபையோடு பிரபஞ்ச மகா சபையோடும் கிளை சபையோடும் தொடர்பில் இருந்து சித்தனோடு உரையாடி உமது கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நோக்கி வந்தமர்ந்து பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து உமது இல்லாலோடு பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து வர நீர் வினவிய இரு வினாக்களுக்கும் சூட்சம விடையளித்து படிப்படியாக நிலைகள் மாறுவதை உணர்வாய் என்று அகத்தியன் நல்லாசிகள் நல்வாக்காய் வழங்கி அமர்கிறார்.